ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி. அந்த கதையை வந்து நம்ம இப்போ வாசிக்க தொடங்கலாம். ஆர்னிகா நாசன்றவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. அந்த புக்கிலேருந்து தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கதையோட நேம் மோத்தி. நார்த் ஃபோக் ரோட்டில் கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் அந்த கதை. நார்த் ஃபோக் ரோட்டில் அமைந்திருந்தது அந்த ஆடம்பர பங்களா. 4800 சதுர அடி பரப்பளவு, சுற்றிலும் 10 அடி உயர காம்பவுண்ட் சுவர், வெளி வாசலில் செக்யூரிட்டி கூண்டு. பிரதான பங்களாவுக்கு வலப்பக்கம் 750 சதுர அடி ஒரு சின்ன அவுட் ஹவுஸ். போர்டிகோவில் மாருதி ஜென்னும் ஆர்மெடா ஜீப்பும் நின்றிருந்தன. பங்களாவின் மொட்டை மாடியில் டிஷ் ஆண்டனா காளான். பங்களாவின் இடதுபுறம் அலங்கார பூச்செடிகளும் பச்சை புல்வெளியும் அமைந்திருந்தன. புல்வெளி மையத்தில் நீல ஊஞ்சல் தொங்கியது. அதன் அருகிலேயே மேசையும் 4 உல்லாச நாற்காலிகளும் அமர்ந்திருந்தன. ஊஞ்சலில் ஆடியபடி அமர்ந்திருந்தனர் அழகேசன் சரஸ்வதி தம்பதியினர். அழகேசன் 42 வயதினர், மத்திய உயரன், கிரானைட் நிறத்தன், சென்னையின் முதல் 10 பணக்காரர்களில் ஒருவன், 10க்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யும் தொழிலதிபன், காஸ்மோபாலிஸ்டின் கிளப் உறுப்பினர். மகள் 10வது படிக்கிறாள். மகன் டான் பாஸ்கோவில் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அழகேசன் மடியில் ஒரு பொமேரியன் நாய் உருண்டு கொண்டிருந்தது. ஆண் நாய்க்குட்டி, பெயர் மோத்தி. அழகேசன் அதனுடன் வாயுடன் வாய் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தான். சற்றென்று அழகேசனின் முகவாயில் கடித்து விட்டது மோத்தி. பல்பட்ட இடத்தில் நாயின் உமிழ்நீர். துண்டை எடுத்து கடித்த இடத்தை துடைத்து கொண்டான். மீண்டும் மோத்தியுடன் விளையாட ஆரம்பித்தான். தொடர்ந்து மோத்தி அழகேசனின் இடது கையை பிராண்டியது. அவனது மடியிலேயே அசிங்கப்பட்டது. சீ கழுத, செல்லமாய் கடிந்து கொண்டான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி மடியில் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகாதேன்னு. இறங்கி நில்லு, வேறு ஓய்வாடையை மாற்றிட்டு வந்துடுறேன். சரஸ்வதி மென்மையாய் கோபித்தாய். என்னை விட மோத்திக்கு அதிக சுதந்திரம் தரீங்க. கடிக்குது, பிராண்டுது, மூத்தா பண்ணுது, அது ஒன்று தான் பாக்கி. பயப்படவே பயப்படாத. எல்லா தடுப்பூசியும் மோத்திக்கு முறையாகவே போட்டிருக்கேன். தவிர பொமேரியனால் கடிப்பட்டு எந்த பணக்காரன் செத்தானோ ஒரு உதாரணம் சொல்லு பார்ப்போம். நீயும் அந்த நேரத்தில் கடிக்காமல் பிராண்டாமல் இரு. பெருமூச்சு விட்டாள் சரஸ்வதி. ஓய் வாடை மாற்றிக்கொண்டு வந்தமர்ந்தான் அழகேசன். வெளிக்கேட்டு கூர்கா யாருடனும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் அழகேசன். யாரையா கூர்கா? ஜோசியக்காரிங்க, உங்களை பார்த்தே தான் தீர்வாளாம். அழகேசனுக்கு சுவாரஸ்யம் பற்றி கொண்டது. அவனது லெவலுக்கு பெரிய பெரிய சாமியார்களிடம் லட்சக்கணக்கில் பணம் கொட்டி அருள்வாக்கு கேட்கலாம். ஆனாலும் அவனது நீண்ட ஆசை ரோட்டோரத்து கிளி ஜோசியனிடமும் குறிக்காரிகளிடம் கைரேகை பார்க்க வேண்டும் என்பது. அட, இந்த குறிக்காரி என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே. யோ, அவளை உள்ள விடியா. கூர்கா வழிவிட்டான். குறிக்காரி நடந்து வந்தாள். ஆகா, நடையா இது! உடிக்கை அடி நடனம். சற்றே சதைப்பான, உயரம் குறைந்த கிராமிய ஐஸ்வர்யா ராய் போலிருந்தாள். கனத்த கோடாலி கொண்டே, முன்னிச்சி கேசம், நெற்றியின் இருபக்கமும் அலை அடித்தது. நெற்றியின் 50 பைசா வட்டத்துக்கு குங்குமம், சீர்மையான புருவங்கள், மை அடர்ந்த கண்கள், மூக்கின் இருபக்கம் மூக்குத்திகள், வாயில் தாம்பூலத்துடன் கண்டாங்கி சேலை கணுக்கால் ஏறி இருந்தது. இடது தோளில் பழம் சேலை, ஜோல்னா பை, முதுகு தொட்டிலில் கைக்குழந்தை, இடுப்பில் சுருக்கு பை, கால்களில் தண்டட்டை, காதுகளில் பாம்பட்டம், வலது கைகளில் குறி சொல்லும் கோல். வணக்கம் சாமியோ. வணக்கம் அம்மா. வணங்கினாள். அழகேசன் அயர்ந்தான். குறிக்காரி யார் நீ? சம்பிரதாயமாய் கேட்டான். தெரியல. குறிக்காரி சாமி. பேரு பூங்கதிர். அழகேசனின் மடியிருந்த மோத்தியை துப்பறிந்தவாறே பதில் கூறினாள் குறிக்காரி. மோத்தி சற்றே பதுங்கியதாகப்பட்டது.
எந்த ஊரு நீ? ராசபாளையம். ராசபாளையமா? குறி சொல்ல தட்சணை எவ்வளவு கேட்ப? மற்றவங்களுக்குன்னா 50, உனக்குன்னா 500. 501 சாமி. வெற்றிலை பார்க்க புகையிலையை குதப்ப ஆரம்பித்தா பூங்கதிர். 501 குறி சொல்ல மட்டுமா, இல்லை உனக்கும் சேர்த்தாரணும்? சீறினாள். பாத்தியா உன் பணக்கார புத்தியை காட்டுற. எனக்கு பணம் நிர்ணயிக்க உன் சொத்தும் பத்தாது. கோச்சிக்காத, கேலிக்கு கேட்டேன். சரி, 501 வாங்கிக்கோ. ஆனால் துல்லியமாக குறி சொல்லணும். சாமியோ, உன் முற்பிறவி பற்றியும் பிற்பிறவி பற்றியும் சொல்லி அசத்தவா? நடப்பு பிறவி பற்றி ஒழுங்கா சொல்லு போதும். பேச்சுக்கு இடையிடையே பூங்கதிர் மோத்தியை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். மேலும் தாம்பூலத்தை குதப்பியபடி இரு கைகளையும் நீட்டச் சொன்னாள். தனது குறிக்கோளை வைத்து அழகேசனின் ரேகை கோடுகளை கீறினாள். சில மேடுகளையும் தட்டினாள். சில இடத்தை வட்டமிட்டாள். அழகேசனின் கண்களையும் உதடுகளையும் கூட ஆராய்ந்தாள். பின் உடம்பை ஹிட்லரிக்காய் ஒரு உதறினாள். வெற்றிலை சாற்றை பேச தோதாய் மிடறுகள் விழுங்கி கொண்டாள். ஏய் கால கண்டேஸ்வரி, மந்திரத்தை உச்சரித்தாள். உனது பெயர் அழகு. அழகர் சாமி அறிவானந்தம். ஆங்க அழகேசன். இது உனது மனைவி பெயர் சந்தானலட்சுமி சாவித்திரி. சரஸ்வதி. உனக்கு இது விசு முடிஞ்சா வயது 43. 22 வயது வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்த உன் தகப்பன் பேரு மோகன சுந்தரம். உனக்காக உழைத்து உன்னை மனிதனாக்கினான். பல தொழில்களை தொடங்கி கொடுத்து இவனை உனக்கு கண்ணானமும் கட்டி வைத்தான். அதன் பின் உனக்கு ஏறு முகம்தான். உனது வாழ்க்கை பரமபதத்தில் பாம்புகளே இல்லை, நீல நீல ஏணிகள் தான். கடந்த 12 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த உன் தந்தை வெகுதானிய ஆண்டின் புரட்டாசி 14 காலமானார் இல்லையா சாமி? கணக்கிட்டு முன்னிறுத்தாள் அழகேசன். 30/9/98 தேதியைத்தான் தமிழில் கூறுகிறாள். நெற்றி சுருக்கிறான். யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி கச்சிதமாக சொல்கிற. அவநம்பிக்கைப்படாதே. இன்னும் நான் சொல்ல போகிற விஷயங்கள் மிக மிக அந்தரமானவை. சொல்லு பார்ப்போம். உனது தந்தை படுத்த படுக்கை ஆகும் முன்பு அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் உனது பெயருக்கு மாற்றித்தர தந்தார் அல்லவா? ஆமாம். உனது தந்தை கடுமையான பக்கவாதத்தால் வீழ்ந்தார். சிறுநீரும் மலமும் படுக்கையிலே கலந்தார். அவரை கவனிக்க பல பெண் உதவியாளர்களை போட்டு நாட்டம் தாங்காமல் ஒருத்தி கூட வேலை தாங்கலை. நீங்களோ உனது மனைவியோ நான் ஒரு பொழுது கூட அந்த கிழவர்கிட்ட ஆசையா ஒரு ஆறுதல் வார்த்தை கூட பேசினதில்லை. பக்கத்து நெருங்கவே அருவருப்பு பட்டீங்க. சில நேரம் கோபம் தாங்காமல் அடிச்சிட்டிங்க. சீக்கிரம் செத்து தொலை கிழவான்னு சபிச்சிங்க. பல தடவை அவருக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை கொடுக்காம நோவை அதிகப்படுத்தியிருக்கீங்க இல்லையா? ஏற்ற உணர்வுடன் மௌனித்தாள் அழகேசன். பூங்கதிர் தொடர்ந்தாள். படுத்த படுக்க கிளந்த கிழவர் சாகாம உயிரை வாங்குறான்னு எரிச்ச உங்களுக்கு. பார்த்தீங்களா? பல நாள் காத்திருந்து பார்த்தீங்களா? கிழவர் போகலை. கிழவருக்கு வைத்தியம் பண்ணுற மருத்துவரிடம் பேரம் பேசி கிழவனை கருணை கொலை பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். அழகேசன் முகம் இருண்டது. யார் நீ? குறிக்காரி வேஷத்தில் வந்திருக்க நீ யார்? யாரோ முடுக்கி விட்டு என்கிட்ட வந்து ஆழம் பார்க்குறியா நீ? வெளியில் போ. அவசரப்படாத சாமி. நான் உன் எதிரியும் இல்லை, எதிரியின் கையாலும் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் உன் காதுக்கு அப்பால் காத்தோடு காத்தா கரைஞ்சி போயிடும். இன்னும் நான் பாதி சொல்ல வேண்டியிருக்கு. அவசரப்படாத. மனைவி கணவனை சுரண்டினாள். அவசரப்பட்டு அவளை துரத்தாதீங்க. சொல்ல நினைத்தாவ புள்ளி விடாமல் சொல்லட்டும். நீ சொல்லு பூங்கதை கண்களை குறுக்கி சிரித்தாள். மோத்தியை சுருட்டு. இந்த நாய்க்கு என்ன பேர் வைத்திருக்கீங்க? நாயின்னு சொல்லாத, எங்கள் செல்ல குழந்தை அது. உங்கள் செல்ல குழந்தையும் பேர் என்ன? மோத்தி புரட்டாசி 24ஆம் தேதி கைக்கு வந்துச்சா? ஆமாம். இங்கிலீஷ் தேதியில் அக்டோபர் 10. இப்போ 3 மாதம் குட்டி. யார் கொடுத்தா? என் உயிர் நண்பன் சந்துரு கொடுத்தான். நீ வேணும்னே கேட்டியா? இல்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு வளர்ப்பு மிருகங்கள்னாலே அதீத வெறுப்பு. உன் மேரியன் பெருமையாக விலக்கி தான் அவன் கொடுத்தான். பிராணி வளர்ப்பு மன இறுக்கத்தை போக்கும் என்றான். அவன் சொன்ன மாதிரியே மோத்தி வந்த உடனே இனிமேல் எனக்கு உலக பாசம் வந்துருச்சு. படுக்கையிலையும் நாங்கள் மோத்தியை பிரிகிறதே இல்லை. இதோட மலம் மூத்திரம் அள்ளி கூட போட்டிருக்கோம். நான் கூட மோத்தியை குளிக்க வைப்பேன். அதோட உடம்புல ஒட்டுண்ணி இல்லாமல் இருக்க பவுட்ரு தட்டுவேன். ரோமங்களை சீராக்கவும் பஞ்சு போடவும் இருக்க சீப்பு வச்சு வாரி விடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்கறியை உப்பு இல்லாமல் அவிச்சு போட்டுருவேன். சாமி, அது உன் கைக்கு வரப்போ மோத்தி 10 நாள் குட்டி. உங்கள் அப்பா இறந்து புரட்டாசி 14 காலை 11 மணி 1 நொடி தாமதமாக மோத்தி பிறந்திருக்கு.
அதனால் படப்படுத்தான் அழகேசன். மோத்தி மோகன சுந்தரம் 2 பேருமே மோல தான் ஆரம்பிக்குது. மோகன சுந்தரம் தான் மோத்தியாய் பிறந்து உங்கள் மடியில் தவழ்கிறார். நல்ல கதை போ. உங்கள் அப்பா முகத்தையும் மோத்தி முகத்தையும் ஒப்பிட்டு பாரு. குறைந்தபட்சம் 6 ஒற்றுமை தெரியும். தலையை தாழ்த்தி மோத்தியை உன்னித்தான் அழகேசன். மோத்தி அப்பாவியாக முழித்தது. மேலே மேலே கட்டுக்கதைகளை அவித்து விடாதே பூங்கதே. இன்னும் கேள் சாமி. ஒரு நாயோட ஆயுள் எவ்வளவு தெரியுமா உனக்கு? தெரியாது. நான் சொல்கிறேன் 12 வருஷம். இந்த 12 வருஷத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. ஏன் உன் தந்தை நாயா மறுபிறவி எடுக்கணும்? உன் தந்தை படுத்த படுக்கையாக கிடந்து 12 வருஷம். அதே 12 வருஷம் மோத்தி உங்கள் மடியில் கூத்தடிக்க போகுது. எந்தெந்த பணிவிடைகளை இருவரும் அவருக்கு செய்ய மறுத்தீர்களோ அதே பணிவிடைகளை மகிழ்ச்சியாக இந்த மோத்திக்கு செய்கிறீங்க. மீதி வருஷம் செய்ய போகிறீங்க. போன பிறவியில் சமயம் உன் மேலே காட்ட முடியாத கோபத்தை இந்த பிறவியில் உன்னை கடிச்சு உன் மேலே மலம் மூத்திரம் இருந்து பழித்துக்கிறாரு உன் தந்தை. இத்தனை விஷயமும் என் கைரேகையாக தெரியதாக்கும். உன் இறகை, உன் முகம், இந்த வீட்டு வாசனை, ஆவி உலக மோப்பம், உன் மனைவியின் முகம், அத்தனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சாமி. உன் மீது கப்சாக்களை அவிழ்த்து விடு. நீ உன் தந்தைக்கு செய்த பாவங்கள் தண்டனையை மோத்தி மூலம் பெறப்போகிறாய் சாமி. அழகேசன் நெற்றி சுருங்க மோத்தியை பார்க்க அது அப்பாவியாக இழுத்தது. மோத்தி கடி மூலம் வெறிநாய் கிருமி பரவி சாவாய் சாமி நீ. ஓஹோ, உன் பாவத்துக்கு நிவர்த்தி இருக்கு சாமி. ஏதாவது ஒரு முதியோர் இல்ல செலவை 12 வருஷம் ஏற்றுக்க சாமி. அவ்வாறு நீ செய்யும் பட்சத்தில் மோத்தி இன்னும் 2 மாதங்களில் உன்னை விட்டு அகலும். அதாவது ஆன்மா திருப்தியாய் மோத்தி சாகும். அதன் சபிப்பும் பழி வாங்கும் ஓங்கரியமும் மறையும். ஒரே ஒரு கிழவனை கவனிக்காம கொன்னனா ஒரு முதியோர் இல்லத்தையே ஸ்பான்சர் பண்ண வேணுமா? நல்ல கதை. என் தந்தையை நான் கருணை கொலை பண்ணியதாக அவதூறு பரப்பவும் என் உயிருக்கு உயிரான மோத்தியை நான் விரட்டி அடிக்கவும் யாரோ என் ஒரு தொழில் எதிரி சதி செய்து உன்னை அனுப்பியிருக்கிறான். நீயும் வாங்கின படத்துக்கு ஒரு கட்டுக்கதையை புனைந்து என் காதுகளில் அரங்கேற்றி விட்டாய். மரியாதையாக ஓடி போயிரு. இல்லை உன்னை நான் கொலை செஞ்சிருவேன். தயங்க மாட்டேன். தச்சன பணத்தையும் வீசி எறிந்தான் அழகேசன். முட்டாள்களும் முன்கோவிகளுக்கும் பாவிகளுக்கும் அறிவு சமயோகித வேலை செய்யாது. உன் பணம் யாருக்கு வேணும்? புறப்பட்டால் பூங்கது. அழகேசன் குனிந்து மோத்தியை முத்தமிட்டு, டார்லிங், கடவுளே பூமிக்கு இறங்கு வந்து நீ தான் எங்கள் அப்பன்னாலும் நம்ப மாட்டேன். மோத்தி வெதுவெதுப்பாய் அழகேசனின் மடியை சிறுநீர் கழித்தது. வேகமாய் நடந்த குறிக்காரி தலையை மட்டும் பின்னுக்கு திருப்பி மோத்தியை கூர்மையாக பார்த்தாள். மோத்தி நாக்கை சுழற்றி சிரித்தபடி ரகசியமாய் கண்டித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கதையும் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.